ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எல்லோ கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், இந்த ரெட் கேப்சிகம் இதை ரெண்டுத்தையும் கூட வெட்டிடலாம். ஆனால் இந்த ரெட் கேப்சிகம் வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான ஆனியன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறம் பொட்டேட்டோ, இது வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி வெறும் அந்த டேஸ்ட்டுக்காக. இது வந்து ஒரு குட்டியான ஒரு லைம், இதில் ஸ்மெல் நல்லா வரும். இது லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு கேரட், இதையும் வந்து நம்ம பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வேண்டாத வேஸ்ட்டு லைக் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் என்னெல்லாம் வேணாமோ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து போடலாம். அது வந்து ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக்லாம் வந்து டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணுறது எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இந்த ரெட் கேப்சிகமும் இந்த ஆனியன் தான் என்னை போட்டு பாடாக எடுத்துடுச்சு. ஆனியன் வந்து என்னை அழுக வச்சிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த பொட்டேட்டோ வந்து பீல் பண்ணிவிட்டு பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் கேரட் வந்து பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி வச்சுட்டோம். நான் ஏன் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு பொட்டேட்டோ மட்டும் தனியாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த லைன் வரைக்கும் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டுட்டு பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பாயில் பண்ணி வச்சிடலாம். ஏன் அப்படி பண்ணுறேன்னா, இது எல்லாமே சீக்கிரமாக வேகிடும். ஆனால் பொட்டேட்டோ மட்டும் வந்து அப்படி ஆகாது, இப்போவே கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் நேரத்துக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூடுக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பொட்டேட்டோ நல்லாவே வேகிடுச்சு. நான் வந்து இதை ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் அது ரொம்ப நல்லாவே வேகிருக்கு. ஸோ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து சூடு ஆற வைக்கலாம் ஃபேன் போட்டு. அந்த நேரத்தில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பேனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அதை இது பண்ண வச்சுருக்கோம் ஸ்டீம் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் சூடு ஆடுறதுக்கு. அந்த கேப்பில் நம்ம இங்கே வந்து ஒரு கடாயில் எண்ணெயை எடுத்துகிட்டு இப்போ இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் பத்தலைன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இது வந்து நல்ல எண்ணெய் இல்லை, நார்மல் எண்ணெய் தான். அதுதான் நான் வந்து ஊற்றிட்டுருக்கேன். நல்ல எண்ணெய் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேணான்னு நினைக்கிறேன். ஸோ இது எண்ணெயே போதும், வதக்கிக்கலாம். நம்ம வந்து உப்பும் ஆரிகானோ போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நான் ஆரிகானோ போட்டுடுறேன், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வரும். நான் நார்மல் ஆரிகானோ போடல, டாமினோஸ்து போடுறேன், அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து பீட்சாவோட இதில் வரும்னு சொல்லிட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து அந்த பொட்டேட்டோ வந்து அதுலேருந்து எடுத்து இதில் போட்டுக்கலாம். கையில் தொடாதீங்க, கடிச்சு வச்சு பண்ணுங்கள். நீங்கள் சின்ன பசங்க பண்ணுறீங்கன்னா பேரண்ட்ஸ் கூட இருந்து பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் கழித்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இதுவே ஆகட்டும். ஃபேன் போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சீஸும் அந்த எதில் போடுறோமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் க்ளீன் பண்ணிடலாம், இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க. லெமன் வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சமாக ஒரே ஒரு சைடு மட்டும் புழிஞ்சிக்கலாம். ஃபுல்லாக போட்டுடாதீங்க, ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ நான் பண்ணது வந்து மேக்ஸிமம் ஒரு 7 பேர் டு 10 பேர் சாப்பிடலாம். ஸோ நம்ம வந்து இதில் பேஸாக வந்து கொஞ்சமாக சீஸ் போட்டுட்டு அது மேலே இதை போட்டு மறுபடியும் சீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளே. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்மெல் செம்மையாக வருது, நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க.
ஃபைனலாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இதோட பேர் வந்து என்னென்னு வைக்கலாம் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.